வணக்கம். இத்தனை நாள் இந்த ட்ரக்கு ஜேர்னியில் வந்து நம்ம ஹாலேஜ் பார்த்துருப்போம், டிப்பர் பார்த்துருப்போம், ஏன் நம்ம ஓவர் சைஸ்டு காத்தாடி வண்டி பார்த்துருக்கோம், என்னென்னமோ வண்டிலாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமு நானே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்சி பற்றி எடுக்கிறேன். ஸோ ஆர்எம்சின்றது நம்ம இந்த ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய ட்ரம்மு வந்து சுற்றிட்டே போகும்ல, அதுதான். அது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்துட்டு இந்த மிக்சர் வந்துட்டு கொட்டுறதுக்காண்டி அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி என் கையில் இருக்குது பாரத் பென்ஸோட 2823 சொல்லிட்டு அந்த ஆர்எம்சி வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ ஏன் முன்னாடி நிற்கிறது பாரத் பென்ஸோட 2823C. ஆனால் இதில் புது விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்எம்சி வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபுல்லி பில்ட்டாகவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேசிஸை எடுத்து நீங்கள் வந்து தனியாக வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த ஆர்எம்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த ட்ரம்மு இது எல்லாமே ஸ்விங் செட்டரோடது. மேலே எழுதியிருக்கா. ஸோ ஸ்விங் செட்டரோடது. ஸோ அவங்களும் பாரத் பென்ஸும் வந்து மெர்ஜ் பண்ணி இந்த வண்டியை வந்து விடுறாங்க. ஸோ அதாவது ட்ரக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாரத் பென்ஸோடது, பின்னாடி உள்ள அந்த செட்டப் மட்டும் வந்து ஸ்விங் செட்டரோடது. அப்படி தான் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ லாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 28-23, அதாவது 28 டன்னு 230 ஹார்ஸ் பவர் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பின்னாடி இருக்க 2 வீலுமே நம்மளுக்கு பவர்டு வீலு. இது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த டிப்பரோட ரிசம்பிளன்ஸ் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதில் ரியர் வீல் ஒன்று மட்டும் பவர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப் சுச்சுவேஷனில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமானது, இந்த இதை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்து நான் வண்டியில் போகிறேன். ஸோ இந்த ட்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7+1 மீட்டர் கியூப், கிட்டத்தட்ட 8 யூனிட் வரைக்கும் இதில் வந்து அது தாங்கும். ஸோ இது வந்து ஸ்விங் செட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டரோட லெவல், வாட்டர் டேங்க்கு. ஸோ இது முக்கியமானது. இந்த ட்ரம் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு வந்து இதில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது 3லேருந்து 4 ஆர்பிஎம் வந்து இது சுற்றுமா. ஸோ இதே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். வேகமாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும், அதாவது வெளியே தள்ளும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த தனியாக வந்து இன்ஜின் கிடையாது. இது வந்து முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பிடிஓ ஆப்ஷனு. சில இதில் வந்து தனியாக இன்ஜின் வச்சு ஸோ அதுக்கு வந்து டீசல் போட்டு அதை வந்து சமாளிக்கிறது ஒரு தலைவலியான விஷயம் வைங்களேன். ஸோ அப்படி இல்லாமல் டேரெக்டாக பிடிஓவோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிடிஓன்றது எப்படின்னா, நம்ம டிப்பருக்கு போடுவோம்ல. ஸோ ஒரு பட்டன் மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பவர் வந்து டேரெக்டாக அதில் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேடியேட்டர் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து கூலரு. இதுக்கு அதாவது இந்த ட்ரம்முக்கு தனியான ஒரு கூலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து ப்ரெஷர் கேஜிலேருந்து இந்த ட்ரம்மு வந்து சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் வந்துட்டு இதிலே கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் செட்டர்லேருந்தே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலோட சர்வீஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸு 500 ஹார்ஸு, 2000 ஹார்ஸு, கியர் ஆயிலுக்கு, ரோலர் க்ரீஸிங்க்கு, இது எல்லாமே வந்து இவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு இது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே இந்த ஆர்எம்சி வர்றதுனால நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும். இந்த வண்டியோட டைமென்ஷன் பற்றி பார்த்துருவோம். ஓவரால் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.6 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 2.6 மீட்டரும், இதே வந்து ஹைட்டு வந்து 3.8 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸு ஒரு 247 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் போகும்போது கீழே மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி இந்த வண்டி வந்து இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது இதோட இன்ஜினு OM926 ஒரு இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 7.2 லிட்டர் இன்ஜினு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 230 ஹார்ஸ் பவர், 850 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. இந்த டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 1200லேருந்து 1600 ஆர்பிஎம்மில் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் வெயிட் வச்சு போனாலும் இது வந்து நல்லாவே இழுத்துட்டு போகும். அது போக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு G85 சொல்லிட்டு ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 ஃப்ரண்ட்டு, 1 வந்து ரிவர்ஸு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 395 mm வந்து டயாவான கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் கம்பேரிட்டிவாக அரைச்சி ஓட்டினீங்க அப்படின்னாலும் அதோட லைஃப் வந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கிளச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேயே வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி தான் பாரத் பென்ஸோட இந்த 2823.
ஸோ அப்படியே இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரில. அந்த பாரத் பென்ஸோட டிப்பிக்கலான அந்த டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த 2 ஒய்சஸ் வந்துடுது, ஒரு பெரிய நேம் பேட்ச் வந்துடுது, கீழே லைட்டிங்ஸ் வந்துடுது, அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கார்டு வந்துடுது. சரி, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் வந்தோம் அப்படின்னா டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11/20 வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து இப்போ சிஎட் டயரு, நைலான் டயர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இது வந்து கிரிப்பியாக இருக்கும். ரோட்டில் போகும்போது நல்ல ஒரு மைலேஜ் வந்து இது வந்து கொடுக்குது. இந்த ரியரில் முதலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 ஆக்சிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர்டு ஆக்சில் தான். கீழே வந்து 2க்குமே தனித்தனி டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க்கிங் மூவ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 90 டிகிரி மேக்ஸிமம் லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த சைடு வேணுமோ அதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான பட்டன்ஸும் வந்துட்டு இங்கேயே இதுக்கு தேவையான லிவர்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த சைட் சேம் தான். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு 280 லிட்டர் ஆஃப் ஃபியூவல் டேங்க் வந்து டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு 60 லிட்டருக்கு வந்து ஆட் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 2 12 வோல்ட்டுக்கான பேட்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு டிப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. இல்லை நான் வந்துட்டு ஃபுல்லி பில்ட்டாகவே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்எம்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாரியோட இன்டீரியரு, ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ஒரு நார்மலாக ஒரு பாரத் பென்ஸில் உட்காந்தோம் அப்படின்னா லாங் ஹாலேஜோ இல்லை டிப்பரில் உட்காந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டே கேபின்னால டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேர் வந்து உட்காந்துருக்க மாதிரி கிட்டத்தட்ட 2 சீட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்க அந்த ஏசி வென்ஸு அண்ட் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம்மு இது எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வந்துடுது. சேஃப்டி ஃபீச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஏபிஎஸ் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்குன்னு பார்க்கும்போது நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பெரிய சைஸ் வட்டம் இருக்கனால நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு டிரைவ் வந்து நம்ம எடுக்கலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக் வேறு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வெயிட் அதிகமாக ஏற்றிட்டு போகிறனால சப்போஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் மாட்டிக்கிறோம்ல, ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து 60 தான் இருக்கும், அதுக்கு மேலாம் போகாது. ஸோ அதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் தேவையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி ஒரு டிரைவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான கேபினு, நல்ல சேஃப்டியான கேபினு, இன்னொன்று முக்கியமானது அந்த வெக்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் வந்து இந்த கேபினில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த வண்டியும் சரி இந்த கேபினும் சரி ஓரளவுக்கு டிரைவர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ பின்னாடி இந்த பிடிஓ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கனால ஒரு ஓனருக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல் சுவிட்சஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 0.5 ஒரு 200லேருந்து 300 ஆர்பிஎம்குள்ளே தான் அதிகமாகும். மைலேஜில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கொடுக்க தெரியாது. அண்ட் ஃபோன் சார்ஜிங் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கிங் பிரேக்கு, ஸோ ஹசார்ட் சுவிட்சு இது எல்லாமே இங்கேயே வந்துடுது. இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் ஆன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டிப்பிக்கலான அந்த கிளஸ்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது இதில் ஃபியூவலு, ஸ்பீடோமீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, அது போக வந்து ப்ரெஷர் கேஜ், இந்த ரைட் சைடில் இருக்கிறது ப்ரெஷர் கேஜு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இது வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங், அதாவது மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுனு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அது போக இங்கே நம்மளுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த க்ரூஸ் கண்ட்ரோலு, லைட் செட்டிங்ஸு, இந்த விண்டோ இறக்குறது ஏற்றுறது, இந்த நம்மளோட பாரத் பென்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்விட்சஸே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த இதுலேயுமே இதை கொடுக்க மாட்டாங்க. இந்த ட்ரம்மோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக பிடிஓ கனெக்ஷன். டேரெக்டாக இன்ஜின்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கா. இது வந்து ஐடியில் நம்மளுக்கு சுற்றிகிட்டே இருக்கும். சுற்றுனுச்சுனாலும் நம்மளுக்கு இந்த ட்ரம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இது எப்படி ஆப்ரேஷன்னா இந்த இருக்கா அதில், இது ஆக்சுவலாக டைட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு லோடிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரம் சுற்ற ஆரம்பிக்குதா, தெரியுதா? ஸோ இது ஏன் சுற்றுறாங்க அப்படின்னா நம்ம ஐடியில் இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா உள்ளே இருக்க காங்கிரீட் வந்து கட்டி ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரம்மே மொத்தமாக உடச்சி தான் எடுக்க முடியும். ஸோ அதனால இது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது போக இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னா இதை வந்து லைட்டாக இங்கிட்டு, இது நியூட்ரலு, லோடிங்கு நியூட்ரலு, டிஸ்சார்ஜ் ஆகணும்னா இது சுற்ற ஆரம்பிக்கும்.
ஸோ இது இப்படி தான் இதோட மெத்தடு. இதை டைட் ஆக்கிடணும். இதில் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம லோடிங்கில் போட்டோம் அப்படின்னா சுற்றிட்டே இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிஓ சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். பிடிஓ சுவிட்சை ஆன் பண்ணுவோம். ஸோ பிடிஓ ஆன் பண்ணோடனே இதோட ஆர்பிஎம் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்மோட ஸ்பீடு வந்து இன்னும் வேகமாகவே சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ மேக்ஸிமம் இதுதான் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸே. ட்ரம்முக்குள்ளே இருக்க காங்க்ரீட் மிக்சர் வந்து கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இதோட காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோம்னா டாடா பிரைமா ஒரு 300 ஹார்ஸ் பவரில் ஒன்று இருக்குது. அது போக வந்துட்டு அசோக் லேலண்டில் ஒரு 200 ஹார்ஸ் பவரில் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே மிட்டாக வந்து இந்த 230 ஹார்ஸ் பவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிட்டுக்கு இதுவே போதுமானது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்களே 260 ஹார்ஸ் பவர்லையும் கொடுக்குறாங்க, 280 ஹார்ஸ் பவர்லையும் இருக்குது. ஸோ இந்த வண்டியிலேயே ஒரு 2-3 டைப் இருக்கனால உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை ஃபுல்லி பில்ட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு சேசிஸாக கொடுத்தா போதும் அப்படின்னா சேசிஸ்க்கு எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது.